ஜீரோதாவுடைய ஃபவுண்டர் நிதின் காமத் இன்னைக்கு வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்போ ரீசெண்ட் டேஸ்ல வாட்ஸ்அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப பெருசாயிட்டே போகுது. ஸோ இன்வெஸ்டர்ஸ் அண்ட் பப்ளிக் வந்து இந்த ஸ்கேம்ல மாட்டாம கொஞ்சம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்ட்டு அவர் சொல்லியிருக்காரு. இந்த வாட்ஸ்அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் அப்படின்னா என்ன, அது எப்படி நடக்குது அப்படிங்கறத கொஞ்சம் எலாபரேட்டா பார்க்கலாம். இப்போ நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட் வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய டேட்டா பேஸ் வந்து இந்த ஸ்கேமர்ஸ் கையில இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா ரேண்டமா வந்து கால் பண்றாங்க. இப்போ உங்களுக்கு வந்து பேசும்போது சரி நாங்க வந்து உங்களுக்கு இந்த மாதிரி டிப்ஸ் ப்ரொவைட் பண்றோம் இல்ல ப்ராஃபிட்ஸ் ப்ரொவைட் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு உங்களை வந்து ஒரு குரூப்ல வந்து ஆட் பண்ணுவாங்க. சோ அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்புவாங்க. இப்போ நான் கீழே ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா, இதுவும் அந்த மாதிரி ஒரு ஸ்கேமர் அனுப்புன லிங்க் தான். இதுல லோகோ பாத்தீங்க அப்படின்னா ஆதித்ய பிர்லா மணியோடைய லோகோ அப்படியே எக்ஸாக்டா இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு அந்த லிங்க்கும் இருக்கும். இந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்க உள்ள போனீங்க அப்படின்னா உங்களுக்கான யூசர் ஐடி அண்ட் பாஸ்வேர்டு கிரியேட் ஆயிடும். ஒன்ஸ் இது கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா உங்களை வந்து கொஞ்சம் அமௌண்ட்டை வந்து டெபாசிட் பண்ண சொல்றாங்க. ஒன்ஸ் நீங்க பணம் டெபாசிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க வந்து உங்களுக்கான டிப்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு அவங்களே ட்ரேட் பண்ற மாதிரி அதுல ஷோ பண்ணுவாங்க. இமேஜினரி ப்ராஃபிட்ஸ் வந்து அங்க ஷோ ஆகும். சோ அப்ப அது நீங்க பார்க்க சொல்ல ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகுங்கன்னா ஒரு என்தூசியாசம் ஆயிடுவீங்க. அதுக்கப்புறம் அகைன் அண்ட் அகைன் அவங்க என்ன சொல்றாங்கன்னா பணத்தை வந்து உள்ள போட்டுட்டே வாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுல 2 டைப்ல வந்து ஸ்கேம் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் டைப் என்ன அப்படின்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் வேணும்னா நிறைய பணத்தை வந்து நீங்க உள்ள இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க, பர்டிகுலர் அமௌண்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களால வித்ட்ரா பண்ண முடியும்னு ஒரு செக் பாயிண்ட் வைப்பாங்க. இன்னொன்னு என்ன பண்றாங்கன்னா நாங்க ஓடிசி அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிருக்கோம், இது மூலமா ஐபிஓ வந்து பல்கா அப்ளை பண்ணலாம். சோ நீங்க இந்த பர்டிகுலர் ஐபிஓல அப்ளை பண்ணணும்னா ஒரு 2 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்க இல்ல 3 lakhs இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்ட பல்கான அமௌண்ட் வந்து கேட்பாங்க. சோ இது ரெண்டுமே ஏதோ ஒரு வகையில தான் வந்து உங்களை அப்ரோச் பண்ணுவாங்க. ஒன்ஸ் நீங்க வந்து அந்த பணத்தை நீங்க உள்ள டெபாசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ஃபர்ஸ்ட் டீஆக்டிவேட் ஆகும். ரெண்டாவது நீங்க ஃபண்டை வித்ட்ரா பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வித்ட்ரா பண்ண முடியாது. மூணாவது நீங்க வந்து அந்த பர்டிகுலர் பர்சனை கான்டாக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணீங்க அப்படின்னா அந்த சைட்ல இருந்து உங்களுக்கு எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இருக்காது. ஸோ உங்களால உங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை வித்ட்ரா பண்ணவும் முடியாது. இப்போ ரீசெண்டா வந்து இந்த வாட்ஸ்அப் இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கேம் பெருசாயிட்டே போகுது. எந்த அளவுக்கு பெருசுனா கிட்டத்தட்ட 5087 சைபர் கிரைம் கேஸ் இது சம்பந்தமாவே ரெஜிஸ்டர் ஆயிருக்கு இந்தியால. ஸோ அதனால உங்களை யாராச்சும் வந்து உங்களுடைய நம்பரை வந்து தேவையில்லாத ஏதோ ஒரு குரூப்ல ஆட் பண்ணிட்டு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு லிங்க் அனுப்புறாங்க அப்படின்னா அதுல வந்து கொஞ்சம் வந்து எச்சரிக்கையா இருங்க. ஆக்சுவலா ரியலான அக்கௌண்ட்ஸுமே கூட இப்ப லிங்க் வழியா தான் ஓபன் பண்ணுவாங்க. இப்ப நாங்க கூட எங்க கஸ்டமர்ஸ் அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம்னா லிங்க் தான் சென்ட் பண்ணுவோம். அது வந்து உண்மையான அக்கௌண்டா இல்ல ஃபேக்கான அக்கௌண்டாங்கிறத ஒரு இடத்துல வந்து நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். எப்படின்னா இப்ப நீங்க லிங்க் கிளிக் பண்ணி உள்ள போயிட்டு உங்களுடைய ப்ரூஃப் எல்லாம் சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் ஃபைனலா இ சைன் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு கேட்கும். ஸோ இ சைன் அப்படிங்கிறது உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உங்க ஆதாருக்கு ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி நீங்க வந்து ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு வந்து என்ன ஆகும்னா அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸே நடக்கும். இதை வந்து என்எஸ்டியோட புரோட்டியன் சாஃப்ட்வேர் தான் வந்து மேனேஜ் பண்றாங்க. இது எதுவுமே நடக்காம நீங்க ஜஸ்ட் உங்க டேட்டாஸ் ப்ரொவைட் பண்ண உடனே உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் கிரியேட் ஆகுது அப்படின்னா கண்டிப்பா அது வந்து ஃபேக் அக்கௌண்டா தான் இருக்கும். உடனடியா அந்த குரூப்பை விட்டு எக்ஸிட் பண்ணிடுறது நல்லது.